கொதிக்க வைத்த பாலில் சுவை கூட்டும் உலர்பழங்களை சேர்த்தது. ஆமாம், இது வட இந்தியாவின் பிரசித்தி பெற்ற இனிப்பு ரபடி. நீங்களும் வீட்டிலேயே தயாரித்து இதை அனுபவிக்கலாம். இந்த இனிப்பை தயாரிக்க உங்களுக்கு தேவைப்படுபவை 5 கப் அல்லது 1.25 லிட்டர் அமுல் தாசா மில்க், 300 கிராம் அமுல் மிட்டாய் மேட், 5 அல்லது 7 ஏலக்காய் நசுக்கியது, 2 தேக்கரண்டி குங்குமப்பூ பாலில் ஊற வைத்தது, 1 தேக்கரண்டி ரோஸ் வாட்டர், 2 தேக்கரண்டி ஊற வைத்து தோல் நீக்கி துண்டுகளாக வெட்டப்பட்ட பாதாம் மற்றும் பிஸ்தா, 1 தேக்கரண்டி சர்க்கரை. முதலில் ஊற வைத்த பாதாம் பருப்புகளை தோல் நீக்கி வைத்துக் கொள்ளுங்கள். பிஸ்தாக்களை துண்டுகளாக வெட்டிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக அடிகனமான ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றி அடுப்பில் ஏற்றுங்கள். மிதமான தீயில் பால் கொதிக்கட்டும். சுமார் 15 நிமிடங்களுக்கு பிறகு பால் கொதிக்க ஆரம்பித்தவுடன் அதில் கொஞ்சம் அமுல் மிட்டாய் மேட்டை சேர்க்க வேண்டும். இப்பொழுது பாலை தொடர்ந்து கலக்கிக் கொண்டிருங்கள். பால் அடிப்பிடிக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்து 20 இருந்து 25 நிமிடங்கள் வரை பாலை கலக்கிக் கொண்டிருக்கும் போது பால் சுண்டி கெட்டிப்பட ஆரம்பிக்கும். இவ்வாறு பால் சுண்டி கெட்டிப்பட ஆரம்பிக்கும் போது ரபடிக்கான ஆரம்ப தயாரிப்பு ரெடியாகிறது என்று தெரிந்து கொள்ளலாம். இதில் சர்க்கரை, பிஸ்தா, பாதாம், ஏலக்காய் பவுடர், பாலில் ஊற வைத்த குங்குமப்பூ, ரோஸ் வாட்டர் ஆகியவற்றை சேர்க்கலாம். தொடர்ந்து கலக்கி கொடுக்க வேண்டும். மீண்டும் ஒருமுறை பால் கொதிக்க வேண்டும். நேரம் ஆக ஆக பால் சுண்டி திக்காகும். இப்பொழுது அடுப்பை அணைத்து விடலாம். ரபடி குளிர கொஞ்ச நேரம் எடுக்கும். இதை சர்வ் செய்யும் கிண்ணங்களில் நிரப்ப ஆரம்பிக்கலாம். ரபடி சூடாகவும் குளிர்ச்சியாகவும் பரிமாறலாம். இதன் சுவை ஒப்பற்றதாக ஆவலை தூண்டுவதாக இருக்கும். அமுல் வழங்கும் நன்மைகளுடன் இன்னும் அதிகம் கேட்டு வாங்கி சாப்பிட தூண்டும்.